இனி எக்ஸ்பிரஸ் 18 செய்தி தொகுப்பை பார்க்கலாம். நாளை முதல் தொடர் போராட்டம் நடத்தவுள்ளதாக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சங்கமான ஜாக்டோ ஜியோ அறிவித்துள்ள நிலையில் விடுப்பு எடுத்தால் சம்பளம் பிடிக்கப்படும் என தமிழக அரசு எச்சரித்துள்ளது. பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், இடைநிலை ஆசிரியர்களுக்கு ஊதிய விகித முரண்பாடுகளை களைய வேண்டும், 3500 சத்துணவு மையங்களை மூடும் முடிவை ரத்து செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட 9 கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு ஊழியர் மற்றும் ஆசிரியர்கள் சங்கம் நாளை முதல் போராட்டத்தில் ஈடுபடுகிறது. இந்நிலையில் வேலைக்கு வராத ஊழியர்களுக்கு சம்பளம் பிடிக்கப்படும் என தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன் எச்சரித்துள்ளார். நாளை பணிக்கு வரும் அரசு ஊழியர்கள் தொடர்பான தகவல்களை பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத் துறைக்கு தெரிவிக்குமாறும் அவர் உத்தரவிட்டுள்ளார். திருவாரூரில் மருத்துவ ஒப்பந்த பணியாளர்களுக்கு நிரந்தர வேலை வாங்கித் தருவதாக கூறி சுமார் 62 லட்சம் ரூபாய் மோசடி செய்த புகாரில் அரசு ஊழியர்கள் உட்பட 11 பேர் மீது வழக்கு பதியப்பட்டுள்ளது. அரசு மருத்துவமனைகள், மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் 41 பேரிடம் இந்த மோசடி நடைபெற்றதாக எழுந்த புகார் தொடர்பாக மாவட்ட குற்றப்பிரிவில் சுகாதாரப் பணிகள் இணை இயக்குநர் ஸ்டான்லி மைக்கேல் புகார் கூறியுள்ளார். அதன் அடிப்படையில் சுகாதார ஆய்வாளர் உதயகுமார், பாலன், துணை இயக்குநர், அலுவலக கண்காணிப்பாளர் முருகராஜ் உள்ளிட்ட 11 பேர் மீதும் கூட்டு சதி, நம்பிக்கை மோசடி, பண மோசடி உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதியப்பட்டுள்ளது. எதற்கெடுத்தாலும் முதலமைச்சர் பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தும் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் கோடநாடு கொள்ளை குற்றவாளிகளுக்கு அடைக்கலம் கொடுத்ததற்காக அவரது பதவியை ராஜினாமா செய்வாரா என்று அமைச்சர் ஜெயக்குமார் வினவியுள்ளார். இப்போ நான் கேட்குறேன், எதற்கெடுத்தாலும் படுத்தா ராஜினாமா பண்ணுங்கன்றீங்க, உட்கார்ந்தா ராஜினாமா பண்ணுன்றீங்க, நின்னா ராஜினாமா பண்ணுன்றீங்க, ஓடனா ராஜினாமா பண்ணுன்றீங்க, ஊதுவத்தி வந்தால் ஊதுவத்தி கொளுத்தி புகை வந்தால் ராஜினாமா பண்ணுன்றீங்க. ஏன் இந்த மாதிரி உங்களுடைய ஒரு குற்றவாளிகளுக்கு ஒரு ஜாமீன் கொடுக்கின்ற ஒரு கட்சி திமுக என்ற வகையில் இருக்கும்போது திமுகவுடைய தலைவராக இருக்கின்ற ஸ்டாலின் ஏன் அந்த திமுக தலைவர் பதவியை ராஜினாமா பண்ணக்கூடாது? ஏன் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராஜினாமா பண்ணக்கூடாது? தைப்பூசத்தையொட்டி சேலம் மாவட்டம் நாகியம்பட்டியில் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தப்பட்டது. போட்டியை ஆட்சியர் ரோஹிணி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். சேலம் மட்டுமின்றி நாமக்கல், மதுரை, பெரம்பலூர், கரூர் உள்ளிட்ட பிற மாவட்டங்களிலிருந்து 710 காளைகள் போட்டிக்காக கொண்டு வரப்பட்டன. ஒரு சுற்றுக்கு 100 பேர் வீதம் 450 வீரர்கள் களத்தில் நின்று காளைகளை அடக்கினர். காளைகளை அடக்கிய வீரர்களுக்கும் பிடிபடாத காளைகளுக்கும் பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட்டன. மக்கள் ஆரவார கைத்தட்டலுடன் போட்டியை கண்டுகளித்தனர். நீலகிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார மலைப்பகுதிகளில் நிலவி வரும் உறைபனி அடுத்த 2 இரவுகளுக்கு தொடரும் என்று சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உதகையில் பனிப்பொழிவு, குளிரின் தாக்கம் தொடர்ந்து சில நாட்களாக அதிகரித்து வருவதாகவும் அங்கு குறைந்தபட்ச வெப்பநிலையாக 4.2 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவானதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள் தமிழக மாவட்டங்களில் மூடுபனி அதிகம் காணப்படும் என்றும் சென்னையை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் பனிமூட்டம் நிலவும் என்றும் சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி மலைக்கோவிலில் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சுவாமி தரிசனம் செய்தார். இதற்காக அதிகாலையிலேயே கோவிலுக்கு வருகை தந்தார். தொடர்ந்து முதல் கால பூஜையில் கலந்து கொண்டு தண்டாயுதபாணியை தரிசித்தார். பின்னர் போகர் சன்னதி, கைலாசநாதர் சன்னதியிலும் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு ரோப்கார் மூலம் அடிவாரம் வந்தார். ராமநாதபுரத்தில் தடை செய்யப்பட்ட இரட்டை மடிவலையை பயன்படுத்தும் சில மீனவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மீன்வளத்துறை அலுவலகத்தில் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. மண்டபம் மீன்வளத்துறை அலுவலகம் முன்பு நடைபெற்ற முற்றுகை போராட்டத்தில் ராமேஸ்வரம், பாம்பன், மண்டபம் பகுதிகளைச் சேர்ந்த மீனவர்கள் பங்கேற்றனர். தடை செய்யப்பட்ட இரட்டை மடிவலைகளை பயன்படுத்தி மீன்பிடிப்பதால் கடல் வளம் பாதிக்கப்படும் என்று மீனவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் இரட்டை மடிவலை பயன்படுத்தும் மீனவர்கள் மற்றும் படகு உரிமையாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சக மீனவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். திருமலை நாயக்கரின் 436வது பிறந்தநாளை ஒட்டி அவரது சிலைக்கு அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மதுரை திருமலை நாயக்கர் மஹாலில் உள்ள சிலைக்கு அமைச்சர்கள் கடம்பூர் ராஜு, செல்லூர் ராஜு, உதயகுமார், ஆட்சியர் நடராஜன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் கடம்பூர் ராஜு, சுதந்திர போராட்டத்திற்காக போராடிய தலைவர்களை நினைவு கூறும் வகையில் அவர்களின் பிறந்தநாள் அரசு விழாவாக கொண்டாடப்பட்டு வருவதாக தெரிவித்தார். கும்பகோணம் அடுத்த வேப்பத்தூரில் குடிபோதையில் மகன் செய்த அட்டூழியம் தாங்க முடியாமல் பெற்ற தாயே மகனை கட்டையால் அடித்து கொலை செய்த சம்பவம்
பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெரியார் நகரைச் சேர்ந்த கருப்பையன் மதுவுக்கு அடிமையாகி குடும்பத்தினரை துன்புறுத்தி வந்துள்ளார். இதனால் மனைவி அவரை பிரிந்து சென்ற நிலையில் குழந்தைகள் இருவரையும் பாட்டி மாரியம்மாள் கவனித்து வந்திருக்கிறார். நேற்று இரவு மதுபோதையில் வீட்டிற்கு வந்த கருப்பையன் தகராறில் ஈடுபடவே அதை பொறுத்துக் கொள்ள முடியாத தாய் மாரியம்மாள் அருகில் கிடந்த கட்டையால் மகனை தாக்கினார். இதில் கருப்பையன் உயிரிழந்ததால் திருவிடைமருதூர் காவல் நிலையத்தில் தாய் மாரியம்மாள் சரணடைந்தார். பொங்கல் விடுமுறை முடிந்து சொந்த ஊர்களில் இருந்து ஏராளமானோர் சென்னை திரும்பியதால் நகரத்தின் பல பகுதிகளில் காலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சென்னை கோயம்பேடு பேருந்து நிலைய வளாகம், பெருங்களத்தூர், தாம்பரம், கிண்டி, பல்லாவரம் உள்ளிட்ட பகுதிகளில் வழக்கத்தை விட சற்று அதிகமாகவே போக்குவரத்து நெரிசல் இருந்தது. நெரிசல் காரணமாக பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள், பணிக்கு செல்வோர் என பல தரப்பினரும் பாதிக்கப்பட்டனர். நாகை அருகே அரசு பள்ளிக்குள் புகுந்து சமூக விரோதிகள் அட்டகாசம் செய்து வருவதாக புகார் எழுந்துள்ளது. கீழ்வேலூரை அடுத்த வடக்குவெளி கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் ஏராளமான மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் ஞாயிறு இரவன்று பள்ளிக்குள் நுழைந்த மர்ம நபர்கள் வகுப்பறைகளுக்குள் நுழைந்து மது அருந்தியுள்ளனர். மேலும் பள்ளியில் உள்ள முக்கிய ஆவணங்களையும் அவர்கள் கிழித்துச் சென்றிருக்கின்றனர். இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்கதையாகிவிட்டதாகவும் போலீசார் இதனை கண்டுகொள்வதில்லை என்றும் பெற்றோர்கள் வேதனை தெரிவித்தனர். ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறப்பதற்கு வாய்ப்பே இல்லை என தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஸ்டெர்லைட் விவகாரம் தொடர்பாக பொதுமக்கள் அமைதி காக்க வேண்டும் என்றும் அவசரப்பட்டு போராட்டத்தில் ஈடுபட வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். ஸ்டெர்லைட் சம்பந்தமா இப்போதைக்கு நம்ம ஸ்டேட்டஸ் கோ அப்படியே மெயின்டைன் ஆகுது. நான் ஏற்கனவே சொன்ன போல கவர்மெண்ட்னுடைய முடிவு ஆல்ரெடி அப்பீல் பண்ணலாம்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் பண்ணிட்டு அது லிஸ்டிங் கூட ஆயிடுச்சு. ஸோ அதோடைய ஃபர்தர் ஹியரிங் சுப்ரீம் கோர்ட் ஏற்கனவே ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் மற்ற பார்ட்டிஸ்க்கு நோட்டீஸ் கொடுத்தாங்க. இந்த மாதிரி லிஸ்ட் ஆயிடுச்சு, நீங்கள் இதுக்கான பதில் கொடுக்கலாம்னு சொல்லி. ஸோ இதோடைய ஹியரிங் நெக்ஸ்ட் ஹியரிங் வரும்போது நம்ம ஆர்குமெண்ட்ஸ் கண்டினியூ ஆகும். ஸோ அப்போ வரை இருக்கிற சிச்சுவேஷன் அப்படியே மெயின்டைன் பண்ணுறோம். கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் புதர் தீ மலர்கள் பூத்து குலுங்கி வருகின்றன. தீயின் நிறத்தை உணர்த்தும் வண்ணம் உள்ள இந்த பூக்களை ஏராளமானோர் கண்டு மகிழ்ந்து வருகின்றனர். பனிப்பொழிவில் இருந்து கோடைக்கு மாறும் குறிப்பிட்ட காலத்தில் கொடைக்கானல் மலைகளில் உள்ள புதர்களில் தீ பற்றி எரியும். அவற்றை உணர்த்தும் வண்ணம் புதர் தீ மலர்கள் பூத்து குலுங்கும். அந்த வகையில் இந்த ஆண்டு கண்களுக்கு விருந்தளிக்கும் வகையில் காட்சியளிக்கும் மலர்களை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து வருகின்றனர். கர்நாடகாவில் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் ஆனந்த் சிங்கை தான் காயப்படுத்தவில்லை என்று புகாருக்கு ஆளான சட்டமன்ற உறுப்பினர் கணேஷ் தெரிவித்துள்ளார். கர்நாடகாவில் மதசார்பற்ற ஜனதா தள கூட்டணிக்கு ஆதரவு தரும் காங்கிரஸ் கட்சியில் பிளவு ஏற்பட்டது. பாரதிய ஜனதாவிற்கு தாவவிருந்த சில சட்டமன்ற உறுப்பினர்கள் மீண்டும் அழைத்து வரப்பட்டு மற்ற காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களோடு பெங்களூரு அருகே தனியார் விடுதியில் தங்க வைக்கப்பட்டிருந்தனர். ஆனந்த் சிங், பீம் நாயக் மற்றும் கணேஷ் ஆகியோர் பேசிக் கொண்டிருந்த போது பாரதிய ஜனதாவில் சேரவிருந்த தகவலை கசியவிட்டதாக கூறி ஆனந்த் சிங்கை கணேஷ் தாக்கினார். இதனால் ஆனந்த் சிங் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் தகராறு ஏற்பட்டது உண்மை என்றும், ஆனால் தான் அவரை தாக்கவில்லை என்றும், அவர் காயமடைந்திருந்தால் குடும்பத்தினருடன் சென்று மன்னிப்பு கோருவதாகவும் கணேஷ் கூறியுள்ளார். மக்களவைத் தேர்தலுக்கான தனது பரப்புரையை நடிகர் பிரகாஷ் ராஜ் தொடக்கியுள்ளார். 2019 நாடாளுமன்ற தேர்தலில் மத்திய பெங்களூருவில் இருந்து சுயேட்சை வேட்பாளராக பிரகாஷ் ராஜ் களமிறங்கியுள்ளார். இதற்கான பரப்புரையை அவர் நேற்று தொடங்கினார். 8 சட்டமன்ற தொகுதிகளிலும் ஆட்டோவில் சென்று பரப்புரையை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ள அவர் அதற்காக 8 பெண்கள் ஓட்டும் ஆட்டோக்களையும் நேற்று தொடக்கி வைத்தார். முதலில் சி.வி. ராமன் நகர் பகுதியில் பரப்புரையை தொடங்கிய பிரகாஷ் ராஜ் வாக்காளர்களிடம் அவர்களது குறைகள், எதிர்பார்ப்புகளை கேட்டறிந்தார். இவற்றைக் கொண்டு மக்களுக்கான தேர்தல் அறிக்கையை தயாரிக்க உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் தீவிரவாதிகள் இடையிலான துப்பாக்கிச் சண்டையில் தீவிரவாதிகள் 2 சுட்டுக் கொல்லப்பட்டனர். காஷ்மீர் மாநிலம் பட்காம் மாவட்டம் ஷின்பாஞ்சாலில் பாதுகாப்பு படையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அங்கே பதுங்கியிருந்த தீவிரவாதிகள் பாதுகாப்பு படையினரிடையே துப்பாக்கிச் சண்டை வெடித்தது. இதில் தீவிரவாதிகள் 2 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் அவர்களிடமிருந்து ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
பாஜக தலைவர் அமித்ஷாவின் ஹெலிகாப்டரை தரையிறக்க மால்டா விமான நிலையம் அனுமதி மறுத்துள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மேற்குவங்க மாநிலம் மால்டாவில் நாளை நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் அமித்ஷா பங்கேற்க உள்ளார். இதையடுத்து அவர் செல்லும் ஹெலிகாப்டரை தரையிறக்க மால்டா விமான நிலையத்தில் அனுமதி கோரப்பட்டது. இந்நிலையில் பராமரிப்பு பணிகள் நடைபெறுவதால் அனுமதி மறுக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டது. இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள மத்திய அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் இது மேற்குவங்க அரசின் அதிகார துஷ்பிரயோகம் என்று விமர்சித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் நகரில் கும்பமேளா திருவிழா நடைபெறுவதையொட்டி படகு ஆம்புலன்ஸ்களை விழாக்குழுவினர் ஏற்பாடு செய்துள்ளனர். இந்த படகு ஆம்புலன்ஸில் ஐசியு எனப்படும் தீவிர சிகிச்சை பிரிவு உள்ளிட்ட அனைத்து வகையான மருத்துவ வசதிகளும் கிடைக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. கர்ப்பிணி பெண்களுக்காக மகப்பேறு சிகிச்சைக்கான வசதியை கூட உள்ளடக்கிய இந்த நவீன படகு ஆம்புலன்ஸை தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் இயக்கி வருகின்றனர். சிபிஐ இடைக்கால இயக்குநராக நாகேஸ்வர ராவ் நியமிக்கப்பட்டதை எதிர்த்து தொடுக்கப்பட்ட வழக்கில் இருந்து தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் விலகிக் கொண்டுள்ளார். சிபிஐ இயக்குநராக இருந்த அலோக் வர்மா பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதை அடுத்து இடைக்கால இயக்குநராக நாகேஸ்வர ராவ் நியமிக்கப்பட்டார். இந்நிலையில் நாகேஸ்வர ராவ் நியமனத்தை எதிர்த்தும் சிபிஐ இயக்குநர் நியமனத்தில் வெளிப்படைத்தன்மை கோரியும் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தபோது தான் சிபிஐ இயக்குநர் தேர்வு குழுவில் இருப்பதால் வழக்கிலிருந்து விலகிக் கொள்வதாக தலைமை நீதிபதி தெரிவித்தார். வழக்கை வேறு நீதிபதிகள் அமர்வு விசாரிக்கும் என தெரிவித்த அவர் விசாரணையை வரும் 24ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். வட அமெரிக்க, தென் அமெரிக்க, ஐரோப்பா கண்டங்களில் தெரிந்த சந்திர கிரகணத்தை ஏராளமான மக்கள் தொலைநோக்கி மூலம் கண்டு ரசித்தனர். பூமி, நிலவு, சூரியன் ஆகியவை ஒரே நேர்கோட்டில் வருகையில் பூமியின் நிழலில் நிலவு முற்றிலும் மறைவதே சந்திர கிரகணம் எனப்படுகிறது. இந்நிலையில் நேற்றிரவு மேகங்களற்ற கரிய வானில் இந்த வருடத்தின் ஒரே சந்திர கிரகணம் நிகழ்ந்தது. சந்திர கிரகணத்தை தொடர்ந்து தெரிந்த சூப்பர் நிலவையும் மக்கள் கண்டு மகிழ்ந்தனர். வழக்கத்தை விட கூடுதல் ஒளியுடனும் அளவுடனும் தெரிந்த நிலவே சூப்பர் நிலவு எனப்படுகிறது. சந்திர கிரகணம், சூப்பர் நிலவு தென்படல் ஆகிய நிகழ்வுகள் மொத்தம் 3 மணி நேரம் நீடித்தன. அடுத்த சந்திர கிரகணம் 2021ஆம் ஆண்டு நடைபெறும். குற்ற வழக்குகளில் தொடர்புடையோர் தேர்தலில் போட்டியிட தடை விதிக்க கோரிய வழக்கை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வழக்கறிஞர் அஸ்வினி உபாத்யாயா தொடர்ந்த பொதுநல மனுவில் குற்ற வழக்குகளில் ஒருவருக்கு தொடர்பிருந்தாலே அவர் தேர்தலில் போட்டியிட தடை விதிக்க வேண்டும் என்று கூறியிருந்தார். இதனை விசாரித்த தலைமை நீதிபதி அமர்வு இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்தை அணுகுமாறு கூறி மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. வெளிநாடு தப்பிச் சென்ற பொருளாதார குற்றவாளிகள் இந்தியா கொண்டுவரப்பட்டு நிச்சயம் தண்டிக்கப்படுவார்கள் என்று உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தங்களது அரசே வெளிநாடு தப்பிச் செல்லும் பொருளாதார குற்றவாளிகளை திரும்ப கொண்டு வருவதற்கான சட்டத்தை இயற்றியுள்ளதாக தெரிவித்தார். அவ்வாறு தப்பிச் செல்வோர் கண்டிப்பாக அழைத்து வரப்பட்டு தண்டிக்கப்படுவார்கள் என்றும் அழைத்து வருவது தாமதமாகலாமே தவிர தப்ப முடியாது என்றும் அவர் கூறினார். கிரிக்கெட்டிற்கு தனது வாழ்க்கையில் பிரதான இடம் உண்டு என்றாலும் குடும்பத்திற்கே முக்கியத்துவம் அளிப்பேன் என இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் விராட் கோலி தெரிவித்துள்ளார். அதிகாரப்பூர்வ செயலி மூலம் பேட்டியளித்துள்ள விராட் கோலி 8 ஆண்டுகள் கிரிக்கெட் விளையாடினாலும் தனக்கும் மனைவி அனுஷ்கா மற்றும் குடும்பத்திற்கு பிறகுதான் மற்றவை எல்லாம் என கூறியுள்ளார். குடும்பத்தை விட பெரியது வேறு ஒன்றும் இல்லை என தெரிவித்துள்ள விராட் கோலி கிரிக்கெட் தனது வாழ்க்கையில் மிக முக்கியமான இடத்தை பிடித்ததில்லை என தெரிவித்துள்ளார். எக்ஸ்பிரஸ் தொகுப்பை தொடர்ந்து பிற செய்திகளை பார்க்கலாம். திருச்சியில் பல ஆண்டுகளாக கிடப்பில் உள்ள விமான நிலைய விரிவாக்கம், ரயில்வே சந்திப்பு மேம்பாலம் பணி, ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் ஆகிய நீண்ட கோரிக்கையும் அவற்றிற்கான முட்டுக்கட்டைகளையும் குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். தமிழகத்தின் மையப்பகுதியில் அமைந்துள்ள திருச்சி மாவட்டத்தின் நெரிசலை குறைக்கும் வகையிலும் வளர்ச்சி திட்டங்களுக்காக பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதில் திருச்சி பன்னாட்டு விமான நிலையத்தை மேம்படுத்தி புதிய முனையம் அமைக்கவும் ஓடுதளத்தை விரிவுபடுத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்காக மொத்தம் 683.32 ஏக்கர் நிலம் தேவைப்படுகிறது. இதில் அரசு மற்றும் தனியார் நிலங்கள் 345.62 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்தும் பணி விரைவில் நிறைவு பெறும் நிலையில் ராணுவத்திற்கு சொந்தமான 337.70 ஏக்கர் நிலத்தை கேட்டு கடந்த 2010ஆம் ஆண்டு பாதுகாப்புத்துறைக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டது. தற்போது வரை நிலம் விடுவிக்கப்படவில்லை. இதேபோன்று ரயில்வே சந்திப்பு மேம்பாலம், மன்னார்புரத்தில் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் போன்ற பணிகளும் ராணுவ இடம் கிடைக்காததால் பாதியிலேயே நிற்கின்றன. சரியான இடம் தேர்வாகாத நிலையிலே அது நிலுவையில் உள்ளது. எனவே புதிதாக அந்த தமிழக அரசின் சார்பாக அந்த கோப்பு அங்கே சென்னைக்கு டெல்லிக்கு சென்றால் ராணுவத்திற்கு சொந்தமான அந்த நிலத்தை அவர்கள் வழங்கினால் திருச்சி வளர்ச்சியிலே
இராணுவம் முட்டுக்கட்டையாக இராணுவ இடங்கள் வழங்குவதிலே முட்டுக்கட்டையாக இருக்கின்றது நீங்கி திருச்சி வளர்ச்சியடைவதற்கு நல்ல உறுதுணையாக இருக்கும். இந்நிலையில் திருச்சியில் நடைபெற்ற ராணுவ தளவாட உற்பத்தி வழித்தடத்தை தொடங்கி வைக்கும் நிகழ்ச்சியில் ராணுவ இடம் தொடர்பான கேள்விகளை MP குமார் முன்வைத்தார். அதற்கு பதிலளித்த அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மாற்று இடம் கொடுத்தால் 2 நாளில் ராணுவ இடத்தை தருவதாக வாக்களித்தார். 300 இடத்துல திருப்பி லேண்ட் கொடுங்க, நீங்க கொடுத்துட்டீங்கன்னா எஸ் அஃப்கோர்ஸ் கமிட்டி வந்து பார்க்கும், தேவையா அந்த இடத்துல பஸ் ஸ்டாண்ட் வைக்கணுமா, சரி எங்களுக்கு வேற எங்க கொடுக்குறீங்க, கொடுக்கறது எங்க கொடுக்குறீங்க, நடு சமுத்திரத்தில் கொடுக்குறீங்களா, நடுக்கடலில் கொடுக்குறீங்களா, எங்க இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிட்டா டெஃபினட்டா ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்குங்க. ஆனா கொஞ்சம் ஸ்பீடா பண்ணிட்டோம்னா நீங்க கேட்ட உடனே நாங்களும் ரெஸ்பாண்ட் பண்ண மாதிரி இருக்கும். அப்போது குறுக்கிட்ட அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன் மாற்று இடத்தை காஞ்சிபுரத்தில் ஒதுக்கி அதற்கான கடிதத்தை அளித்து 6 மாதங்கள் ஆகிறது என்று தெரிவித்தார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருந்து 6 மாதத்திற்கு முன்பாகவே வழங்கப்பட்டு உறுதி செய்யப்பட்டு விட்டது. எங்களுக்கு வரலையே செய்தி. இராணுவத்தில் தான் இறுதி செய்யப்படாமல் நிலுவையில் இருக்கின்றது என்கின்ற மேலான தகவலை தங்களுக்கு பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். இதையடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர் குமாரை நோக்கி மன்னார்புரத்தில் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் குறித்து ராணுவ அமைச்சகத்திற்கு தகவல் ஏதேனும் தெரிவிக்கப்பட்டதா என்று கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த குமார் அந்த திட்டம் குறித்த கோப்பு அனுப்பவில்லை என்றும் தற்போதுதான் அந்த திட்டம் குறித்து தெரிவிப்பதாகவும் கூறினார். மன்னார்புரம் பஸ் ஸ்டாண்டை பத்தி ஒரு ப்ரொபோசல் இருக்கிறதா எனக்கு தெரியல. நீங்க அனுப்பணும்னா அனுப்புங்க. ஆனாங்க நீங்க சொன்னீங்க, அதனால நான் ஐ வாண்ட் டு சே இட். ப்ரப்போசல் இல்லைன்னு நீங்களே சொல்லிடுங்க. இங்க உங்க ஓட்டு வாக்களிப்பாளர்கள் இருக்காங்க, நீங்க அதனால நீங்க சொல்லிக்காங்க. புது கோரிக்கையாக தான் அதை சொன்னேன். இடையில இது குளிக்கிறதுக்கு சரிங்க, அதான் புது கோரிக்கைன்றது மக்களுக்கு தெரியணும்ல. மக்களோட கோரிக்கை தான், நீண்ட நாள் கோரிக்கை, புது கோரிக்கை. உங்களிடம் வைப்பது புது கோரிக்கை, மக்கள் என்னிடம் வைத்தது பழைய கோரிக்கை. முக்கிய திட்டங்களுக்கு மாற்று இடம் ஒதுக்கி தமிழக அரசு அளித்துள்ள கடிதத்தை உடனடியாக கருத்தில் கொண்டு ராணுவ நிலத்தை விடுவித்தால் திருச்சி மாவட்ட வளர்ச்சிக்கான திட்டங்களை கொண்டுவர முடியும் என்பதே மக்களின் கருத்தாக உள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சரவணகுமாருடன் செய்தியாளர் ஜோ மகேஸ்வரன்.